ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடு உண்மையிலேயே செமையாக இருந்தது. நம்ம காவேரி பேய் படத்தை பார்த்து அலறும் போது நம்ம விஜய் ஓடியாடுறதும் அவர் அந்த இடத்துல அவர் முகத்தில் தெரிஞ்சுது அந்த அதிர்ச்சி. ஏன் கத்துறான்ட்டு வந்து என்னடி ஆச்சுன்னு கேட்கும் போது நான் பேய் படத்தை பார்த்து கத்தினேன், அதுக்காக லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தான் பார்ப்பியான்ட்டு. அப்போ தான் த்ரில்லிங்காக இருக்கும்னு சொல்கிறதும், நீ கன்சீவாக இருக்கிற இந்த சமயத்தில் போய் பேய் படத்தை பார்க்குறியே, நல்ல கருத்துள்ள படமாக பார்க்கணுன்னு சொல்கிறதும் உண்மையிலேயே வந்து ஒரு கன்சீவான பொண்ணுங்களுக்கு இது ஒரு அழகான சீனை தான் இந்த இடத்துல கொண்டாந்துருக்காங்க. இது என்ன இது இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை பார்க்கக்கூடாதுன்னு கன்சீவ் ஆகிட்டா இப்படி பண்ணுறீங்க, நான் எப்படி இருந்தேன், துள்ளி குதிச்சா என்ன போய் இப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்களேன்னு கேட்குறது உண்மையிலேயே நல்லா இருந்தது. இங்கே வந்து நிறைய கங்காவை பற்றி யோசிக்கிறாங்க, அந்த கிருஷ்ணாவை பற்றி பேசுகிறாங்க, குமரனை பற்றி பேசுகிறாங்க. உண்மையிலேயே அடுத்தவங்களோட கேரை ரொம்ப பேசி அவங்க தனக்கு இருக்கிற போல் கவலைப்படுறாங்க. இதுதான் நம்ம வீக்காவோட குணம். இந்த இடத்துல கிருஷ்ணாவும் அவ்வளோ பிரச்சனையும் அந்த பொண்ணுக்கு சிந்து கல்யாணம் நின்னது எல்லாத்தையுமே பேசுகிறாங்க. பேசும்போது நம்ம விஜய் சொல்கிறாரு, நானாக இருந்தால் அப்போயே ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருப்பேன், என்னால் இப்போ எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காவேரியும் சொல்கிறா, நான் மட்டும் இருந்திருந்தாலும் அந்த முடிவு நல்ல முடிவு நான் எடுத்திருப்பேங்க. இப்போ நான் உங்களை கல்யாணம் பண்ணதுனால வசதியாக இருக்கிறேன், ஆனால் அம்மாவும் கங்காவும் பாவம் இல்லை, அவங்களுக்கு அந்த வீட்டை விட்டால் வேறு எதுவும் இல்லை, அதனால தானே இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 2 பேரும் அடுத்த அந்த ஃபேமிலிக்காக கேர் பண்ணுறது உண்மையிலே நல்லா இருந்தது. இந்த இடத்துல வந்து விஜய் ஃபோன் பண்ணியிருக்கும் போது நர்மதாவும் கிருஷ்ணா விளையாடும் போது கிருஷ்ணாவும் எந்த ஒரு தவறான நோக்கத்தோடும் நர்மதா கூட விளையாடலை. அவள் காலில் ஆன்னு கத்தும் போது தான் ஓடி காலை பிடிக்கிறாரு. அந்த டைமில் வந்து விஜய் திரும்பி பார்த்து அதை தவறாக புரியல, ஆனால் வந்து வார்ன் பண்ணுறாரு. ஏன்னா வந்து அண்ணன் அப்பா யாராக இருந்தாலும் பொண்ணுங்க கூட ஒரு லிமிட்டாக இருக்கணுன்ற காலம் இது. அதனால் வந்து அவர் வார்ன் பண்ணுறாரு. அவரும் தவறாக நினைக்கல. ஆனால் கிருஷ்ணாவோட ஆடனாலும் சதை ஆடணுவாங்க தங்கச்சியாவோ. ஆனால் இந்த உறவை வந்து அந்த சித்தப்பா தான் டேமேஜ் ஆக்குறாரு. சாரதாவை கூப்பிட்டு இல்லாததெல்லாம் பொல்லாததெல்லாம் சொல்லி பெரிய பிரச்சனையாக்கி சாரதாம்மா ஓடி அடிக்கிறாங்க. இந்த டைமில் வந்து காவேரிக்கு பாட்டி ஃபோன் பண்ணி இங்கே பெரிய பிரச்சனையே ஆகுது, நீ வாடா விஜய் உடனேன்னு காவேரி விஜயும் வராங்க. வந்து விஜயும் வந்து அவர் காலை தொடும்போது தான் பார்த்தாரு. அதனால் அவர் தவறாக பேசலைனாலும் இந்த இடத்துல வந்து நர்மதா சொன்னால் தான் புரியும். கண்டிப்பாக நர்மதா சொல்லணும் உண்மையை. அப்போ தான் வந்து அந்த ஃபேமிலியும் ஒரு நல்ல ஃபேமிலி தானே, எல்லாருக்கும் ஒரு புரிதல் வரும்னு நினைக்கிறேன். இல்லை இந்த ஃபேமிலி வந்து அசிங்கப்பட்டதுனால கிளம்புறாங்களா சொல்லிட்டு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை பை.